ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். நம்முடைய தேவன் ஞானத்தின் தேவனாயிருக்கிறார். அவருடைய வாயினின்று புத்தியும் அறிவும் வரும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தரை நாம் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலே நமக்குள்ளே பரிசுத்தாவியாகிய வல்லமை, பரிசுத்தாவியாகிய தேவன் தம்முடைய முழு வல்லமையோடு பராக்கிரமத்தோடு அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். God is a resident in us. He is not just a visitor. தேவனுடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்படுவதாக. இன்றைக்கு அந்த பரிசுத்தாவியானுடைய வல்லமை நமக்குள்ளே அது செயல்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் சொன்னார், என்னிடத்தில் தாகமாயிருக்கிறவன் விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்படும் என்று சொன்னார். The ignorance causes all the problem in the modern church. இன்றைக்கு சபையிலே விசுவாசிகளுக்குள்ளே ஆவிக்குரிய அறியாமை ஒரு பெரிய குருட்டாட்டத்தை உண்டு பண்ணி வைத்திருக்கிறது. You are filled with the power. You have the anointing. அந்த மகிமையை காண வேண்டும் என்று சொன்னால், தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த அறிவு, அந்த வெளிப்பாடோடு செயல்படுகிற பொழுது தேவன் அசைவாடுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த வெளிப்பாடு, அந்த ஞானத்தை பிசாசு கண்ட்ரோல் பண்ணி மறைத்து இருக்கிறபடினாலே, ஓசியாவின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம் 4:6 என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். இன்றைக்கு when you are filled with the fire and the anointing of God, you are revived. உனக்குள்ளே அந்த ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் உனக்குள்ள இருக்கிறது. அதை நம்ம பார்க்க தவறும் இல்லை, அந்த ஞானம் வேலை செய்யல இல்லை. அதனால தான் இன்றைக்கு ஜனங்கள் தேசத்துல எழுப்புதல் வர வேண்டும், எங்க ஏரியாவில் எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இயேசுப்பா ஆல்ரெடி அதை செய்திருக்கிறார். You are failed to see what God has accomplished. தேவன் முடித்திருக்கிறதை காணாத பட்சத்திலே நாம் வேண்டும் என்று சொல்லி கேட்பது தவறாயிருக்கிறது. உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார், உன்னை பலப்படுத்தி இருக்கிறார், சுகத்தை உனக்குள்ள டெபாசிட் பண்ணி வைத்திருக்கிறார். சகல நன்மைகளையும் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் உனக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஞானத்தோடு வாழுங்க. ஏசப்பா உங்களுக்குள்ள இருக்கிறாரு. சகல கிருபைகளும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே, அதை உணர்ந்தவர்களாய் வாழுங்கள். தேவனுடைய நாமம் உயர்த்தப்படட்டும், அப்படியே ராஜ்யம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறவரே, தங்கி இருக்கிறவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. உமக்கு எல்லா துதி ஸ்தோத்திரங்களை, கனத்தை, மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம். பரிசுத்தர் பரிசுத்தர் மகிமையின் ராஜாவே, உமக்கு நன்றி சொல்லுகிறப்பா. நீர் எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறதையும் எங்களுக்கு தந்த ஆவிக்குரிய வரங்களையும் கிருபைகளையும் நாங்கள் உணர்ந்து வாழ உம்முடைய சித்தத்தின்படி செயல்பட உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, ஆத்தும அறிவு இல்லாதிருப்பது நல்லதல்ல. ஆண்டவரே, இந்த பிசாசினுடைய தந்திரங்களுக்கு அறியாமைக்குள்ளே சத்தியத்தை மறைக்கப்பட்ட நிலைமையில வாழாமல் சத்தியத்தை கை கொண்டு வாழுகிற கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். உடைய சித்தம் நடப்பதாக, உடைய நாம உயர்த்தப்படுவதாக. உமக்கே மகிமை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.